எப்படிப்பட்ட ஆவியை தான் நம்ம கொடுத்திருக்காரா? எந்தெந்தைக்கு நம்மோடு கூட இருக்கும்படித்தான். அல்லேலூயா. நம்மோடு இருக்கும்படி. அப்படியானால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, நான் எந்தெந்தைக்கு உங்களோடு இருக்கும்படியான ஒரு ஆவியை கொடுப்பேன். அது சக்தி ஆவி, அது பரிசுத்த ஆவி, அது நமக்காய் அருளப்படுகிற வல்லமையின் ஆவி. அல்லேலூயா. ஆமா, அது தூய ஆவி, அது நம்மை சத்தியத்துல வழிநடத்துகிற ஆவி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவை நிராகரிப்பானால் அவன் ஆரம்பத்தை விட அவனுடைய முடிவு மோசமானதாய், அது பயங்கரமாய் இருக்கும். கிறிஸ்துவை நிராகரித்தான் அவன் ஆரம்பத்தில் இருக்கிற நிலையை விட மிக மோசமாய் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அது தேவனுக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. தேவனுடைய வேலையை நிராகரிக்கிறவன், தேவனுடைய சமூகத்தை நிராகரிக்கிறவன், தேவனுடைய பிரசனத்தை நிராகரிக்கிறவன், தேவனுடைய ஆலயத்தை நிராகரிக்கிறவன், ஆராதனை நிராகரிக்கிறவன், அவன் கிறிஸ்துவை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், அவருடைய வேண்டுதலை கேட்க மாட்டார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராத, கர்த்தருடைய சமூகத்தை தேடாத, கர்த்தருடைய நாளை மதியாத ஒருவருடைய ஜபத்தை விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியாது.